நீங்கள் ரேஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. காரு வேகமாக ட்ராக்கில் போயிட்டுருக்கோம். திடீர்னு சைட் வைஸாக போய் பிட் லைனுக்குள்ளே போயிடும். அங்கே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருந்துட்டு திருப்பி ரேஸ் ட்ராக்குள்ளே வந்து ரேஸை கண்டினியூ பண்ணும். அந்த ஃபியூ செகண்ட்ஸு சில நேரங்களில் ஒரு ரேஸோட ரிசல்ட்டே மொத்தமாக மாற்றிடும். ஸோ இப்போ இந்த பிட் லைன்னா என்ன, அது ஏன் மோட்டார் ஸ்போர்ட்டில் ரொம்ப முக்கியம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிட் லைன்றது ஒன்றும் இல்லை. ஒரு சர்க்கியூட்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ஒரு செப்பரேட்டாக ஒரு லேன் இருக்கும், அதுதான் பிட் லைனு. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா டீமோட கேரேஜ்லாம் இருக்கும். தொடர்ந்து ஒரு டீமோட கேரேஜாக மொத்தமாக இருக்கும் அது. ஏன்னா இப்போ சப்போஸ் ஒரு காருக்கு சில தேவைகள் இருக்குது, சில விஷயங்கள்லாம் பண்ணணுன்னா அது சர்க்கியூட்லேருந்து பண்ண முடியாது. அதுக்காக ஒரு செப்பரேட்டாக ஒரு லைன் வச்சது தான், அதுதான் பிட் லைன். அது வேறு ஒன்றும் கிடையாது. இந்த பிட் ஸ்டாப்பில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் கார் வந்து பிட் லைனுக்கு வருதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த டீம்ஸ் எல்லாம் வந்து கேரேஜுக்கு வெளில நின்று கரெக்டாக வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. அது வந்து இந்த பிட் ஸ்டாப் பண்ணுறதுக்கு சில காரணங்கள்லாம் இருக்குது. அதாவது உதாரணத்துக்கு என்னென்னா, அவங்க வந்து டயர் சேஞ்ச் பண்ணுறதுக்கோ, இல்லை வந்து ஃபியூவல் ஆட் பண்ணுறதுக்காகவோ, இல்லை வந்து சில மைனர் ரிப்பேர் பண்ணுறதுக்காகவும் இருக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த எண்டுரன்ஸ் ரேஸில் அது மட்டும் இல்லாமல் கூட வந்து டிரைவர்ஸ் சேஞ்சும் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலா 1ல் பார்த்திங்கன்னா இந்த பிட் ஸ்டாப்ன்றது ரொம்ப வேகமாக நடக்கும். வெறும் 2 செகண்ட்ஸ்குள்ளெலாம் முடிச்சுடுவாங்க. அது வந்து இந்த என்விரான்மெண்ட் வந்து பிட் லைனு பிட் ஸ்டாப்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ப்ரிசைஸாகவும் ரொம்ப வேகமாக பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ரேஸில் வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட தப்பு நடந்துச்சு, அவ்வளோ மிஸ் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல பிட் ஸ்டாப்பில் அது ரேஸோட ரிசல்ட்டே மொத்தமாக புரட்டி போட்டுரும். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த பிட் லைனில் வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ஒரு ரூல் பார்த்திங்கன்னா என்னென்னா, இந்த டிரைவர்ஸ்லாம் வந்து பிட் லைனுக்குள்ளே என்டர் ஆகும்போது அவங்க வந்து ஸ்பீடை கம்மி பண்ணணும். வேகமாகலாம் வர முடியாது, ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் தான் வர முடியும். அந்த ஸ்பீடுக்கு மேலே அவங்க தாண்டி வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரேஸில் வந்து பெனால்ட்டி கொடுத்துருவாங்க. இது வந்து டிரைவர்ஸுக்கு. அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபர்ஸ் எங்களுக்கும் வந்து ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது என்னென்னா, இது எல்லா ரேஸ் கேட்டகரிலையும் இல்லை, எந்தெந்த ரேஸ்லலாம் வந்து அந்த காருக்கு வந்து ஃபியூவல் ஆட் பண்ணுறாங்களோ, அந்த மாதிரி பிட் லைனில் இந்த ஃபியூவல் ஆட் பண்ணுற மாதிரி விஷயம் இருந்துச்சுன்னா அங்கே வந்து நீங்கள் வந்து ஃபயர் ப்ரூஃப் ஜாக்கெட்டு சூட் இருந்தால் தான் நீங்கள் அங்கே உள்ளே என்ட்ரே ஆக முடியும். இது வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் மட்டும் கிடையாது, அங்கே இருக்க அங்கே பிட் லைனில் யாரெல்லாம் வேலை பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த ரூல்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு ஃபயர் ப்ரூஃப் சூட் இருக்கும், அப்புறம் ஹெல்மெட்டும் போட்டிருப்பாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது இந்த பிட் லைன் பார்த்திங்கன்னா எல்லா மோட்டார் ஸ்போர்ட் பிரிவிலும் ஒன்றா இருந்தாலும் ஒரு சில மோட்டார் ஸ்போர்ட் பிரிவில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ அது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த ஃபார்முலா ஈல பார்த்திங்கன்னா அந்த பிட் ஸ்டாப் பண்ணுறதுக்கான முக்கிய காரணம் என்னென்னா, அது பிட் பூஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, இந்த காரு வந்து பிட் லைனுக்குள்ளே வந்து அந்த ஹை பவர் சார்ஜிங்கில் வந்து சார்ஜ் ஆகும். ஜஸ்ட் அது எக்ஸ்ட்ரா எனர்ஜி பூஸ்ட் கொடுக்குற மாதிரி தான். இதை வந்து அந்த டீம்ஸ்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த ரேஸ் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த வெதர் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரியும் அதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ரேஸுன்றது சர்க்கியூட்டில் ஜெயிக்கிறது மட்டும் இல்லை, பிட் லைன்லேருந்து தான். ஸோ இந்த பிட் லைன்றது ஒரு ஃபாஸ்ட்டாகவும் அக்யூரேட்டாகவும் வேலை நடக்கிற இடம் அது. அதனால தான் வந்து டிரைவர்ஸ் வந்து சில பொசிஷன்ஸ்லாம் கெயின் பண்ணுறதும் சரி, அவங்க லூஸ் பண்ணுறதும் சரி, இங்கே நடக்கிற விஷயத்தை வச்சு தான் முடிவு பண்ண முடியும். அதே மாதிரி அதனால தான் வந்து இந்த பிட் லைனில் வேலை செய்கிறதுக்கு பல தடவை ஒத்திக்கி பார்ப்பாங்க டீம் பூரா. ஸோ யாரெல்லாம் எங்கெங்கே நிற்கணும், என்னென்ன வேலை செய்யணும், எந்தெந்த எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்றத பல முறை அதை வந்து ட்ரை பண்ணினே இருப்பாங்க. ஸோ இந்த பிட் லைன் வந்து ஒரு முழு ரேஸை பார்க்கும்போது ரொம்ப கம்மி நேரமாக இருந்தாலும் அதில் நடக்கிற விஷயம் ரேஸை பயங்கரமாக பாதிக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு பிட் லைன்லாம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி அது ஏன் பண்ணுறாங்க, அது ஏன் முக்கியன்றதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு மோட்டார் ஸ்போர்ட் டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.